صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய விஞ்ஞானத்தோடு அல் குர்ஆன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே வானங்கள் சம்பந்தமாக அல் குர்ஆனில் கூறப்பட்ட வசனங்களையும் அந்த வசனங்களின் கருத்துக்கள் இன்றைக்கு நிதர்சனமாக விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே வானங்களை திருப்பித் தருகின்ற வானம் என்று சொல்கின்றான். அது என்ன திருப்பித் தருகின்ற வானம் என்று கிண்டல் செய்தார்கள், கேலி அடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை உண்மை என்று ஒத்துக்கொள்வதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானங்களுக்கு கதவுகள் இருப்பதாக அல் குர்ஆனிலே கூறுகின்றார். 2 வசனங்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப் அதிலே 40வது வசனத்திலும், அதே நேரத்தில் 54வது அத்தியாயம் சூரத்துல் கமர் அதிலே 9, 10, 11 ஆகிய வசனங்களிலும் வானங்களுக்கு கதவுகள் இருப்பதாக, வாசல்கள் இருப்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வானத்திற்கு கதவுகளா? கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட இன்ஷா அல்லாஹ் உலகம் அழிவதற்கு முன்னால் அல் குர்ஆன் கூறுகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் யாரெல்லாம் அதை மறுத்து வருகிறார்களோ அவர்கள் அது உண்மை என்று ஒப்புக்கொள்வார்கள். வாதத்திற்கு வேண்டுமானால் மறுக்கலாமே தவிர மனசாட்சி அடிப்படையிலே அவைகளெல்லாம் உண்மைதான் என்பதை ஒப்புக்கொள்வார்கள். விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மாத்திரமல்ல, இஸ்லாம் கூறுகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் இன்றைக்கு மறுப்பவர்கள் விதண்டாவாதமாகத்தான் அதை மறுப்பார்களே தவிர மனப்பூர்வமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் இஸ்லாம் கூறுகின்ற கருத்துக்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்ற கருத்துக்களை விதண்டாவாதமாகத்தான் மறுப்பார்களே தவிர அவர்களின் மனசாட்சி அதை உண்மை என்றுதான் ஒப்புக்கொள்ளும். இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை மறுப்பவர்கள், அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மறுப்பவர்கள் விதண்டாவாதத்திற்குத்தான் மறுத்து வருகிறார்கள். முன்னோர்கள் மறுத்துவிட்டார்கள், நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அது உண்மையாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் பிடிவாதமாக அதை மறுத்து வருவதை இன்றைக்கும் நாம் பார்த்து வருகின்றோம். இவ்வாறு பிடிவாதமாக மறுக்கக்கூடியவர்கள் உலகம் உள்ளளவும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃபிலே 40வது வசனத்தில் என்ன கூறுகிறான் என்றால், இன்னல்லதீன கஸ்ஸபூ பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமாயி வலா யதுகுலூனல் ஜன்னத்த
ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே கூறுகின்றார். முதல்ல அந்த வசனத்தினுடைய பொருளை நாம் பார்ப்போம். அல்லாஹுடைய வசனங்களை பொய்யென கருதி யார் அவைகளை புறக்கணிக்கிறார்களோ, உண்மைதான் இருந்தாலும் அதை பொய் என்று சொல்வார்கள், உண்மைதான் என்றாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை புறக்கணிப்பார்கள். புறக்கணித்தல் அப்படிங்கிறது எப்போ வரும்? அது உண்மைன்னு தெரிஞ்சாதான் புறக்கணிப்பது என்பதே வரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன கல்லபூ பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா. நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்தி பொய்யென கருதி யார் அதனை புறக்கணிக்கிறார்களோ, லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமாயி, வானத்தின் வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்பட மாட்டாது. எதுவரையிலும் தெரியுமா? அல்லாஹ் ஒரு ஓமை கூறுகின்றான் பாருங்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத். ஒட்டகமாகிறது ஊசியின் துவாரத்தில் நுழைகின்ற வரையிலும் இவர்கள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழையவே மாட்டார்கள். இந்த ரெண்டு தன்மை உடையவர்கள். அல் குர்ஆனுடைய வசனங்களை உண்மை என்று நம்பி அதை பொய்ப்படுத்தியவர்கள், அல் குர்ஆனுடைய வசனங்களை உண்மை என்று நம்பி அதை புறக்கணித்தவர்கள், இவர்கள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைய மாட்டார்கள். இவர்களுக்காக வானத்தின் வாசல்களும் திறக்கப்பட மாட்டாது. எதுவரையில் நுழைய மாட்டார்கள்? ஹத்தா எலிஜல் ஜமலு. ஜமல்னா ஒட்டகம். ஒட்டகமாகிறது ஃபி சம்மில் ஹியாத். சம்முனா துவாரம், ஹியாத்னா துணிகளை தைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஊசி. அந்த ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழைகின்ற வரையிலும் இவர்கள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழையவே மாட்டார்கள். ஊசி எவ்வளவு சின்ன ஒரு பொருள், அதிலே உள்ள துவாரம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். ஒட்டகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பிராணி. அந்த ஒட்டகம் ஊசியின் துவாரத்தில் எப்படி நுழைய முடியும்? அது எவ்வாறு நுழைய முடியாதோ அதுபோன்று திருக்குர்ஆனுடைய வசனங்களை பொய்ப்படுத்தக்கூடியவர்களும் புறக்கணிக்கக்கூடியவர்களும் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழையவே முடியாது. அல்லாஹுடைய வேதம், அதில் பொய் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது, ஏமாற்றுதல் கிடையாது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றார்களே, இதற்கெல்லாம் அவர்கள் முக்கியமாக ஆய்வு செய்வது அல் குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக திகழக்கூடிய ஹதீஸையும் தான் ஆய்வு செய்கிறார்கள். இந்த ரெண்டையும் ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுத்து தாங்களால் எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர்களாக அறிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் திருடியது, களவாடியது ஒன்று அல் குர்ஆனாக இருக்கும் அல்லது அல் ஹதீஸாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த வசனம் கூறுகின்ற கருத்து என்ன? வானத்திற்கு வாசல்கள் உண்டு. இதுவரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கலை. ஒன்று, இந்த வசனம் அவர்களின் கண்களில் படாமல் இருந்திருக்கலாம், அல்லது கண்களில் பட்டு ஆய்வில் அவர்கள் வைத்திருக்கலாம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால், 20 ஆண்டுகளுக்கு பின்னால் வானத்திற்கு வாசல்கள் உண்டு என்று அந்த முடிவை அவர்கள் வெளியிடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அது நடக்கத்தான் போகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்திருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. சரி, மற்றொரு வசனத்தை நாம் பார்ப்போம். சூரத்துல் கமர் 54வது அத்தியாயத்தில் 3 வசனங்கள் 9, 10, 11. இந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றார்கள்.
வழமை பிரகாரம் மற்ற நபிமார்களை அந்தந்த நபிமார்களின் சமுதாயத்தவர்கள் வசைபாடியதை போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வசைபாடுகின்றார்கள். நீ ஒரு பொய்யர், நீர் ஒரு பைத்தியக்காரர், நீர் உளரக்கூடியவர் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள். வேதனைப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துகின்றார். ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபன் ஃபன்தசிர். இறைவா, நான் தோற்கடிக்கப்பட்டவன், என்னை சமுதாயம் ஏற்க மறுத்து விட்டார்கள், எனவே ஃபன்தசிர், எனக்கு உதவி செய். என்னை சமுதாயம் ஏற்க மறுத்து விட்டது, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் உலக வாழ்க்கையில், நான் தோற்றுவிட்டேன். இப்போ எனக்கு உன்னுடைய உதவி தேவை, எனக்கு உதவி செய். அப்போ இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்யாதேன்னு அர்த்தம். உடனே அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாயி, வானத்தின் கதவுகளை திறந்தோம். அல்லாஹ் வானத்தின் கதவுகளை திறந்து விட்டான். பிமாயின் முன்ஹமிர், கொட்டும் மழை நீரால் வானத்தின் கதவுகளை திறந்து விட்டோம். அல்லாஹ் வானத்தின் கதவுகளை திறந்த உடனே மழை கொட்டு என்று கொட்ட ஆரம்பித்து விட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தவர்கள் மீது. அப்போ வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதினால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மழை நீர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே மழையாக கொட்ட ஆரம்பித்தது. பூமி தண்ணீரை வெளியாக்க ஆரம்பித்து விட்டது. எப்படி இருக்கும் பாருங்க. சமீபத்தில் நெல்லை மாவட்டம் மழை வெள்ளத்தால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. இது சாதாரண வெள்ளம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட அந்த வெள்ளத்தை கவனித்து பார்க்கும் பொழுது மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை நாம் எடுத்து வைக்கும் பொழுது யாராவது நீ பொய்யன், பைத்தியக்காரன், மெண்டலு, லூசு இப்படிதான் திட்டுவாங்க, நம்மளை விமர்சனங்கள் செய்வார்கள், நீ தவறான வழிகளை பிறந்தவன் என்று சொல்வார்கள். மனம் தளரக்கூடாது. நாம் சத்தியத்தை எடுத்து வைக்கின்றோம். லா யதுர்ருக்கும் மந்தல்ல, அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுவான், நீங்கள் நேரான வழியிலே செல்லும் பொழுது எவனும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. நாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட மட்டும் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், நான் சத்தியத்தை சொல்லுகின்றேன். என்னை கிறுக்கன் என்று சொல்கிறார்கள், பைத்தியம் என்று சொல்கிறார்கள். ஆலிம்களாக இருக்கட்டும், ஆலிமாக்களாக இருக்கட்டும், தாயிகளாக இருக்கட்டும். அப்போ இஸ்லாத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் அழைக்கின்ற பொழுது மக்கள் ஒரு தவறை உண்மை என்று நம்பி வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் என்ன சொல்வோம்? அது மார்க்கத்தில் உள்ள காரியம் அல்ல, அது அசத்தியம். தலைமுறையாக ஒரு அசத்தியத்தை சத்தியமாக நினைத்து மக்கள் செய்து வந்தால் அந்த அசத்தியம் சத்தியமாக மாறிவிடாது. அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹுடைய திருத்தூதர் சொல்லியிருக்க வேண்டும். அப்போ நம்மை வசைபாடுகின்ற பொழுது, விமர்சனங்கள் எழுகின்ற பொழுது நம்ம அல்லாஹ்ட்ட தான் கையேந்தரும். இந்த துவாவை பாருங்க, அற்புதமான ஒரு துவா. அன்னி மக்லூபுன் ஃபன்தசிர், இறைவா, நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நீ உதவி செய். இந்த துவாவை நம்ம செஞ்சானா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை யார் பொய்யர் என்று சொன்னானோ, நம்மை யார் பைத்தியம் என்று சொன்னானோ அவர்களுக்கு சரியான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பார். வானத்திலிருந்து அந்த தண்டனை வரும், பூமியிலிருந்து கூட அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாயி, வானத்தின் கதவுகளை நாம் திறந்தோம். பிமாயின் முன்ஹமிர், கொட்டும் மழை நீரால். அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த சமுதாயம் விவசாயம் செய்யக்கூடிய சமுதாயம் கலப்பையை எடுத்துக்கொண்டு வயக்காடுகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய திருத்தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது சாதாரண மழை அல்ல, இது வேதனை தரக்கூடிய மழை என்று சொன்னார்கள். அந்த சமுதாயம்
அழித்தொழிக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். அப்போ வானத்திற்கு வாசல்கள் உண்டு. இல்லாம அபுவாப சமாயின் அல்லாஹ் எப்படி சொல்வான்? அல்லாஹு சொல்வதாக இருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா அல் குர்ஆன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 53ஆம் வயசுல மிஅராஜுக்கு போறாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு காபத்துல்லாலிருந்து புராக் வாகனத்தில் போறாங்க. பைத்துல் முகத்தஸிலிருந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், இப்படி 7 வானங்களுக்கு செல்கிறார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். முதல் வானத்துக்கு போயாச்சு. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்தின் அந்த பொறுப்புதாரி, வானத்தின் காவலர், அவற்றை கதவை தட்டி திறக்கும்படி சொல்கிறார்கள். அவர் கதவுக்கு அந்த பக்கமாக இருந்துக்கிட்டு யார் என்று கேட்கின்றார். கதவு இருக்க போய் தான் வானத்திற்கு வெளியே யார் நிற்கிறான்னு தெரியல. வானத்திற்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த வானத்தின் காவலர் யார் என்று கேட்கின்ற பொழுது, அன ஜிப்ரையில், நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். சரி, உங்கள் கூட யாரும் இருக்கிற மாதிரி தெரியுத, அவரும் வருவதற்கு அனுமதி இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டுவிட்டு அந்த வானத்தின் கதவை அவர் திறக்கிறார். இப்படி 7 வானங்களிலும் கதவுகள் இருக்கிறது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்தின் காவலரிடம் திறக்கும்படி கேட்க அவர் திறந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அப்போ இந்த ஹதீஸையும் குர்ஆன் வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது வானத்திற்கு கதவுகள் உண்டு என்பது தெளிவாகிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களிலே பார்த்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆன் கூறுகின்ற வசனங்கள் அனைத்தையும் உண்மை என்று நம்பி அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.